கிருஷ்ணர் பாதங்கள்ல கொப்பளங்கள் வந்த கதை உங்களுக்கு தெரியுமா? துவாரகையில பாமா ருக்மணியோட கிருஷ்ணர் வாழ்ந்துட்டு வராரு. அப்ப ராதை அங்கு வராங்க. தான் கிருஷ்ணரின் சேவகியாய் அங்கு வாழ ஆசைப்படுறாங்க. பாமா ருக்மணி 2 பேரும் ராதை அங்கு தங்க சம்மதிக்கிறாங்க. ஒரு நாள் ருக்மணி கிருஷ்ணர் காலை புடிச்சு விட்டுட்டு இருக்க, அப்போ அங்கு வந்த ராதை கிருஷ்ணரின் பாத அழகினில் மயங்கி பார்த்துட்டு இருக்காங்க. ராதை அங்கு வந்ததை பார்த்த ருக்மணி அவருக்கு குடிக்க சூடா பால் கொண்டு வந்து கொடுத்துட்டு சொல்றாங்க, ராதை அக்கா, பால் கொஞ்சம் சூடாக இருக்கிறது, ஆரிய பின் பருகுங்கள்னு சொல்லிட்டு மறுபடியும் கிருஷ்ணரின் காலை பிடிச்சு விட உட்கார்ந்துக்கிறாங்க. கிருஷ்ணரின் பாத அழகில் மயங்கி இருந்த ராதை பாலை அப்படியே குடிச்சிடுறாங்க. அப்ப திடீர்னு கிருஷ்ணர் பாதத்துல கொப்புளங்கள் உருவாகுது. ருக்மணி பாக்குறாங்க, என்னடா இது, திடீர்னு எப்படி கிருஷ்ணர் பாதத்துல கொப்புளங்கள் வந்துச்சுன்னு அதிர்ச்சியாக. அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, ருக்மணி என் திருவடிகளை தன் நெஞ்சில் வைத்து பூஜை செய்கிறாள் ராதை. அவளுக்கு நீ சூடான பால் கொடுத்தாய். அதை ராதை குடிக்க அவள் நெஞ்சில் இருந்த என் திருவடிகள் சூடு தாங்காமல் கொப்பளித்து விட்டன அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ராதை கிருஷ்ணருக்கு உடனான மானசீகமான பந்தம் ருக்மணிக்கு புரிஞ்சுது.